brothers and sisters. எல்லாரையும் அன்போடு கூட அந்த காலை வேளையிலே வரவேற்கிறோம். I'm very glad to hear that the whole church is going for church camp. நம்ம சபையாக சேர்ந்து நாம் அந்த சபை கேம்புக்கு போறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். Next week there is a briefing, camp briefing after service, but it will be around 12:15. So all campers or at least you send representative to know about the church camp preparation and other things. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 12:30 மணிக்கு இந்த சர்ச் கேம்ப் எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு பிரீஃபிங் இருக்கும். முடிஞ்சாலே எல்லாரும் கலந்து கொள்ளுங்க, இல்லைன்னா நாங்கள் சம்பந்தப்பட்டவங்க கலந்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். Today my message is the choice to worship God during hard times. கடினமான நேரத்திலும் ஆண்டவரை எப்படி நாம் ஆராதிப்பது என்கிற தலைப்பிலே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை தியானிக்க போகிறோம். Let's pray. ஜெபிப்போம். Father, we thank you that we can come to your house today. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சபையிலே நாங்கள் வந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We come to worship you and we come to hear your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். And to fellowship with our brothers and sisters in Christ. நாங்கள் சகோதர சகோதரிகளோடு கூட எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். And as we hear your word now being presented, Lord, we pray you open our heart. Speak to us, Lord, and minister to us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது அதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை எங்களுக்கு தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். Life is made up of highs and lows. நம்முடைய வாழ்க்கையானது எப்பவுமே மேலேயும் கீழேயுமாக அது உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. It means we have mountaintop experience and also valley experience. சில நேரங்களிலே நமக்கு மலையை போன்ற உயர்ந்ததான ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். அடுத்த சில நேரங்களிலே பள்ளத்தாக்குகள் போன்ற ஒரு சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. Mountain is like this, right? மலை என்பது இப்படி மேல் உயர்ந்து இப்படி இருக்கும். Valley is like this. பள்ளத்தாக்கு என்பது அதுக்கு நேர் எதிராக இப்படி இருக்கும். So there is this mountain, then valley, then mountain again. ஒரு மலையும் ஒரு பள்ளத்தாக்கும், ஒரு மலையும் ஒரு பள்ளத்தாக்குமாக அது இருக்கும். Someone said that valley is actually just the opposite of mountain. சிலர் சொல்றாங்க பள்ளத்தாக்கு என்பது மலைக்கு எதிர்மறையான ஒன்றாக இருக்கிறது. But during mountain time we are happy and we can easily praise the Lord. நம்ம மலை போன்ற நல்ல சந்தோஷமான சூழ்நிலை நாம் இருக்கும்போது ஆண்டவரை நாம் துதித்து நாம் ஆராதிக்க முடியும். But during hard times in the valley we may find difficulty to praise the Lord. பள்ளத்தாக்கு போன்ற அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஒருவேளை நமக்கு கடினமாக இருக்கும். And if we are not careful, we can allow our flesh to take over. நாம் கவனமாக இருக்கவில்லை என்று சொன்னால் மாமிசமானது அங்கே நம்மை மேற்கொண்டு விடும். So when you are suffering, you are in hard times, you tend to murmur, complain, grumble, and even maybe accuse God. நம் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நாம் முறுமுறுக்கிறவர்களாக, ஆண்டவர் மேலே கோபப்படுகிறவர்களாக, ஆண்டவரை நாம் குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். Or even become bitter with God. ஆண்டவர் மேலே சில நேரங்களிலே கசப்பு கூட நமக்கு வந்து விடுகிறது. But if we respond negatively in such ways, we will never be able to know God's rest. எதிர்மறையாகவே நாம் ஆண்டவரை குறித்து நாம் சிந்திக்கும் போது அவருடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள முடியாது. You do not have the peace of God. ஆண்டவருக்குள்ளே உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது. And you cannot hear God speaking to you or the Holy Spirit leading and guiding you. ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் கவனிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. As a result, you become anxious and you do not know what is the next step to take. அது முடிவு என்னவாக இருக்கிறது? பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. And most likely you will do things your own way instead of God's way. ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக நமக்கு அந்த நேரத்தில் எது தோன்றுகிறதோ அதை நாம் செய்து விடுகிறோம்.
and at the same time you suffer tension, stress, defeat or even depression. அந்த நேரத்திலே நாம் மன அழுத்தத்தினாலும் பலவிதமான கவலைகளினாலும் ஒரு இருள் போன்ற சூழ்நிலையிலும் நாம் தாக்கப்பட்டு விடுகிறோம். In such a state you surely cannot worship God. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. Today I will give you two examples of somebody who worship God even during hard times. இந்த காலை வேளையிலும் இரண்டு விதமான எடுத்துக்காட்டுகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். கடினமான சூழ்நிலையிலும் அவர் எப்படி ஆண்டவர்களை ஆராதித்தார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். I pray that after you have heard this, you will also make the choice to worship God during hard times. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டதுக்கு பின்பதாக கடினமான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஆராதிக்க முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க முடியும். The title of my message is The Choice to Worship God During Hard Times. என்னுடைய செய்தியின் இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால் கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை எப்படி நாம் ஆராதிப்பது என்பது. Genesis chapter 22 verse 1 to 5. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். In verse 1, the narrator tells us that God was testing Abraham. ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த எழுத்தாளர் எப்படி எழுதுகிறார்? ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று எழுதுகிறார். So we know that this story is about the testing of Abraham. இந்த கதையானது ஆபிரகாம் எப்படி சோதிக்கப்பட்டார் என்கிற ஒரு கதையாக இது இருக்கிறது. But Abraham did not know that he was being tested by God. ஆனால் ஆபிரகாமுக்கு அவர் தேவனால் சோதிக்கப்படுகிறார் என்பது தெரியாமல் இருந்தது. When God called him, he said, "Here I am." ஆண்டவர் அவனை அழைத்தபோது இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். It means that he take God as the Lord of his life and he is ready to take his order, ready to obey. இதோ அடியேன் என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற கட்டளையை அப்படியே செய்கிறதற்கு இவர் ஆயத்தமாக இருக்கிறார். God told Abraham to go to the mountain of Moriah to sacrifice Isaac his son as a burnt offering. தேவன் ஆபிரகாமிடத்தில் என்ன சொல்லுகிறார்? மகனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் ஒரு மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்று சொல்லுகிறார். The test is to see whether Abraham will love God more than he loved his son. இந்த சோதனை என்னவென்று சொன்னால் தன்னுடைய மகனை பார்க்கிலும் அவர் தேவனை அதிகமாக நேசிக்கிறாரா என்பதுதான் இந்த சோதனை. It is understandable that Abraham had come to love his son Isaac very much because Isaac was his long-awaited promised son from God. நாம் இயற்கையாக பார்ப்போம் என்று சொன்னால் அதிக காலங்கள் காத்திருந்ததற்கு பின்பாக ஆபிரகாமுக்கு கிடைத்த ஒரு பையன் ஈசாக்கு. ஆகவே அவன் மேலே ஆபிரகாம் அதிகமாக நேசம் வைத்திருந்தார். I married in 1985, so this year will be our 40th anniversary. நான் 1985 என்னுடைய திருமணம் நடந்தது. இந்த வருடம் எங்களுக்கு 40வது ஆண்டு விழாவாக இருக்கிறது. So during the first year we planned that we will not have any baby. முதல் வருடத்திலே எங்களுக்கு எந்த குழந்தைகளும் இல்லை. But immediately that one year, after that one year, I was sleeping and then I was awakened and I felt to read Matthew chapter 10. நான் என்னுடைய திருமணம் முடிந்து ஒரு ஆண்டுகளுக்கு பின்பதாக நான் அப்படியே தூங்கி கொண்டிருக்கும் போது நான் உணர்ந்தேன் Matthew chapter 10. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நான் படிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. So I woke up, I was still so sleepy. I opened my Bible to Matthew chapter 10 and I read on and on. I thought, what is God going to speak to me?
நான் அப்படியே தூக்க கலக்கத்தில் இருந்தாலும் பைபிளை எடுத்து அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நான் திரும்பமாக வாசித்து ஆண்டவர்களை என்ன எனக்கு சொல்ல விரும்புகிறார் என்று நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். Then when I came to that verse that said that he who loves father or mother is not worthy of me, he who loves son or daughter more than me is not worthy of me. நான் அப்படியே படித்து கொண்டு வரும்போது அந்த மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகார கடைசியிலே வரும்போது என்னை பார்க்கிலும் தன் தாயை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல, என்னை பார்க்கிலும் என் பிள்ளைகளை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்கிறதான வசனத்தை நான் பார்த்து கொண்டே வந்தேன். So just after that dream, I found that I was pregnant with my first child. அந்த வசனத்தை நான் பார்த்த பிறகு நான் பிரெக்னன்ட் ஆனேன், கர்ப்பமானேன். So that verse helped me to always put God first. He who loves son or daughter more than me is not worthy of me. அந்த வசனமானது, அதாவது என்னை பார்க்கிலும் தன் பிள்ளைகளையோ தன் தகப்பனையோ தன் சகோதரனை சிநேகிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்கிற அந்த வசனம் எனக்கு எப்பொழுதும் அது உணர்வில் இருந்து கொண்டே இருந்தது. So I think in less than 1 year after I married, I entered full time, and I thank God for His grace that I still serve Him. நான் திருமணம் ஆனதற்கு பின்பு நான் ஆண்டவருடைய முழு நேர ஊழியத்துக்கு நான் வந்தேன். Even as the children come along, என்னுடைய பிள்ளைகளும் என்னோடு கூட வந்தார்கள். So in this story, when God asked Abraham to sacrifice his son, it is the time after Hagar and Ishmael had gone away. இந்த காரியங்கள் எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் ஆகாரும் இஸ்மவேலும் அவர்களை விட்டு போன பின்பு இந்த காரியம் ஆபிரகாமுக்கு நடந்தது. So Abraham loved Isaac very, very much. ஆகவே ஈசாக்கை ஆபிரகாம் மிகவும் அதிகமாக நேசித்தார். So it must be a very hard time that all kind of questions were swirling in his head that whole night when he heard God to go and sacrifice his son. ஈசாக்கை கொண்டு போய் இந்த மோரியா மலையிலே பலி செலுத்த சொல்லி ஆண்டவர் சொன்ன அன்று இரவு ஒருவேளை ஆபிரகாமுடைய சிந்தையிலே அதிகமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். And we see that the Bible tells us in verse 3 that early the next morning he did not delay. அந்த 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அதிகாலையிலே எழுந்து சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் தாமதிக்காதபடிக்கு அதிகாலையிலே எழுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். So he left early the next morning with Isaac the sacrifice and the wood for offering by fire. அவன் அந்த அதிகாலை வேளையிலே எழுந்து ஈசாக்கையும் பலியிடுவதற்குரிய கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். When they come near to the mountain, Abraham wanted to leave his servant behind. அந்த மலைக்கு அருகாமையிலே அவர்கள் வந்தபோது ஆபிரகாம் வேலைக்காரனே அங்கே நின்று விட சொல்லிவிட்டான். Only he and Isaac will continue on the journey. அதற்கு பிறகு ஆபிரகாமும் அவருடைய மகன் ஈசாக்கும் தொடர்ந்து அந்த மலையை நோக்கி போனார்கள். Can you guess what's the reason? என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் அந்த வேலைக்காரன் நிப்பாட்டி வச்சான் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? Anyone can answer? யாராவது சொல்ல முடியுமா? Because if the two servants followed him up the mountain, and when Abraham started to bind up his son and lay him on the altar, there will be a rescue plan. ஒருவேளை அந்த 2 பேரும் கூட போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஈசாக்கை கட்டி அந்த இடத்துல வைக்க போகும்போது இவங்க போய் அவனை என்ன செய்திருப்பாங்க, காப்பாத்திருப்பாங்க. But notice what Abraham spoke to his servant. அவங்க கவனிச்சு பாருங்க, அந்த வேலைக்காரனிடத்துல ஆபிரகாம் என்ன சொல்றாரு? Stay here with the donkey while I and the boy go over there. நீங்கள் We will worship and then we will come back to you. அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். Abraham viewed the sacrifice that he was about to make to God on the mountain as
offering as worship unto God. அவன் அங்க போய் அந்த பிள்ளையை பலியிட்டு ஆண்டவர் அந்த மலையில அவன் ஆராதிக்கணும். The first mention of worship in the Bible is found in this verse, chapter 22, Genesis 22 verse 5. முதலாவது ஆண்டவரை ஆராதிக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நம்ம 22ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தில் தான் நாம் பார்க்க முடிகிறது. And this worship is exemplified by our father of faith, Abraham, in the midst of a very hard time. இந்த காரியம் தான் கடினமான வேளையிலும் எப்படி நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியும் என்கிறதை இந்த ஆபிரகாமின் கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. He told his servant, we will worship and then we will come back to you. அவன் வேலைக்காரத்திலே சொல்லுகிறான், நாங்கள் போய் ஆராதித்து விட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். I believe that during the 3 days journey, Abraham was in deep meditative thoughts. அந்த 3 நாள் பிரயாணத்திலும் ஆபிரகாம் இந்த காரியத்தை குறித்து தன்னுடைய இதயத்திலே அதிகமாக தியானித்திருப்பார். In a state of submissiveness to God's will, ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதை குறித்தும், he received revelation that somehow or rather Isaac will live and both of them will come back to the servants. அப்படி தியானித்துக் கொண்டே இருக்கும்போது அவருக்குள்ளே தோணி இருக்கும், நானும் என்னுடைய பிள்ளை போய் விட்டு திரும்ப வருவோம் என்று சொல்லுகிற எண்ணம் அவருக்குள்ளே வந்தது. So there are two things that can happen, that maybe number 1, Isaac will not be sacrificed after all, and number 2, God will raise him from the dead. அவருடைய எண்ணத்துல என்ன தோண்டி இருக்கோ, ஒருவேளை ஆபிரகாம் அந்த ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டிருக்க மாட்டான், அல்லது அப்படியே பலி செலுத்தி இருந்தாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்திருப்பார், உயிரோடு எழுப்பி இருப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்திருக்கும். The father and the son continue on the journey. தகப்பனும் மகனும் அந்த பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். Actually, Abraham put the wood on the back of his son Isaac. ஆபிரகாம் அந்த மரக்கட்டையை ஈசாக்கின் மேலே அது பின்னாக வைத்து அவரை அழைத்து கொண்டு போனார். This symbolizes that the son carried a cross. இது நமக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதை நமக்கு குறிக்கிறது. They were very quiet on their journey. அவர்கள் பிரயாணமாய் போகும்போது மிகவும் அமைதியாக போய் கொண்டிருந்தார்கள். But finally the son broke the silence and asked his father. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவருடைய மகன் அந்த மௌனத்தை கலைத்து தன்னுடைய தகப்பனிடத்திலே கேட்டான், Father, the fire and the wood are here, but where is the lamb for the burnt offering? மகன் ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்டான், ஆண்டவரே அப்பா நெருப்பு கட்டையும் தகன பலிக்கான நெருப்பும் கட்டையும் இங்க இருக்குப்பா, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்டான். And Abraham said, my son, God will provide for himself. ஆபிரகாம் என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். God will provide for himself the lamb for a burnt offering. ஆண்டவர் அந்த பலியிடுவதற்குரிய ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிறார். This is prophetic. இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Abraham received more revelation from God. ஆபிரகாமுக்கு ஆண்டவரிடத்திலே இருந்து அதிகமான ஒரு தரிசனங்கள் கிடைத்திருந்தது. Now, out of the two versions, the two likelihood what will happen, Abraham now thought of only one thing. God will provide for himself the lamb for a burnt offering. அவர் அந்த கடந்து வந்த வழியிலே 2 விதமான காரியங்களை குறித்து சிந்தித்தார் இல்லையா? இப்போ அவர் கன்க்ளூஷனுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. For us who live after Abraham, we know that 2000 years ago Jesus came. Jesus was the lamb that was sacrificed for our sin. இந்த கதையை நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் தன்னை ஜீவ பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். So when they reached the mountain, Abraham prepared the altar and then he bound his son Isaac and laid him on the wood and he was about to kill him.
அவர்கள் மோரியா மலையிலே போய் சேர்ந்த பிறகு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை அந்த கயிறுகளினாலே கட்டி பலிபீடத்தின் மேலே அவனை வைத்து அவனை கொல்லுவதற்காக ஆயத்தமாகிவிட்டான். But the angel of the Lord called to him from heaven and said, Abraham, Abraham. So he said, Here I am. ஆனால் பரலோகத்தில் இருந்து தேவதூதன் அவனை கூப்பிட்டான், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி அவன் இதோ அடியேன் என்று சொன்னான். Abraham stopped and wait on what it will be God's command, next command. அடுத்து ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்கு ஆபிரகாம் ஆயத்தமாக இருந்தார். Verse 12, and he said, Do not lay your hand on the lad or do anything to him, for now I know that you fear God, since you have not withheld your son, your only son, from me. 12ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். God is omniscient, he knows everything. ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிறவராய் இருக்கிறபடினால அவருக்கு எல்லா காரியங்களும் நன்றாக தெரியும். God knew Abraham's heart all the way through. ஆண்டவர் ஆபிரகாம் கடந்து வந்த எல்லா வழிகளிலும் அவருடைய இருதயத்தை தேவன் அறிந்திருந்தார். So the testing was actually more for Abraham to know his own heart. அது இந்த சோதனை என்னவென்று சொன்னால் ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தை பற்றி நன்றாக அறிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. Genesis 22 verse 15 to 17. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போல் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் சொன்னார். Okay, just before this, Abraham saw a ram caught on the thicket by its horn. முள் செடியிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை ஆபிரகாம் அங்கே பார்த்தார். So Abraham went to get the ram and offer it up as a sacrifice to God. ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த பலிபீடத்திலே வைத்து அதை ஆண்டவருக்கு சுகந்த பலியாக பலியிட்டார். So truly God had prepared for himself the lamb for the sacrifice. அவருக்கு சுகந்த பலியாக பலியிடுவதற்காக ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டியை ஆண்டவரே அங்கே வைத்திருந்தார். So now the angel of the Lord, after he had offered up the sacrifice, the angel of the Lord called a second time out of heaven. அந்த பலி ஆட்டுக்குட்டியை பலியிட்ட பிறகு இரண்டாம் விசை தேவதூதன் ஆபிரகாமை கூப்பிட்டார். And God said that because you have done this and have not withheld your son, your only son, நீ இந்த காரியத்தை உன்னுடைய புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் இந்த காரியத்தை நீ செய்தபடியால் God pronounced his blessing. ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். Blessings, I will bless you, and multiplying, I will multiply. அவளை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். Every now and then we also go through this kind of testing. இப்படிப்பட்டதான ஒரு சோதனையான காலங்களிலே நாம் கடந்து போகும் பொழுது, it is to know our heart whether we cherish any idols. நம் இருதயத்திலே நாம் வேறு ஏதாவது ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். Okay, God's command says that you shall have no other gods before me. ஆண்டவருடைய கட்டளை நமக்கு இப்படியாக சொல்கிறது, என்னையன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறது. And then in the New Testament in 1 John 5:21 say, little children, keep yourselves from idols. புதிய பாட்டிலே நாம் வாசிக்கும் போது 1 யோவான் 1 John chapter 5 verse 21. 21ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை
காத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Little children, keep yourselves from idols. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. God is not being mean to ask you to sacrifice something that you love. நீங்க நேசிக்கிற ஒன்று ஆண்டவருக்காக நீங்க பலி கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கறது இல்ல. The reason is He does not want us to be so engrossed or absorbed in our blessing, and God is no more our first love. நம்ம முதலாவது ஆண்டவரை நாம் நேசிக்கிறதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். But if we will give up the things we love, then God will bless us with every good things to enjoy and to enjoy it without guilt. நம்ம அப்படி ஆண்டவருக்கு நமக்கு முதன்மையா நம்ம நினைக்கிறது ஆண்டவருக்காக நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து எந்த ஒரு தடையும் அதில் இல்லாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதற்கான கிருபையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். God's desire is to bless you. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். God's desire is to multiply you. ஆண்டவருடைய ஆசை என்ன? நம்மை பெருக பண்ண வேண்டும் என்பதுதான். God's desire is to make you a blessing to others. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதுதான். So what is God asking you to sacrifice today? இந்த காலை வேளையிலும் நீங்கள் எதை ஆண்டவருக்காக தியாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே விரும்புகிறார். Nowadays the thing most people, Christians, non-Christian and Christians, they love most is their handphone. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அவங்க நேசிக்கிற பெரிய காரியம் என்று இந்த கைத்தொலைபேசியாக இருக்கிறது. You see how many hours we use the handphone compared to how many minutes we read the Bible. நம் வேதத்தை வாசிப்பதற்கு பதிலாக நாம் கைத்தொலைபேசி எத்தனை மணி நேரம் நாம் உபயோகிக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். And some Christians are so tied up with serial drama or soap opera. சிலர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிவில போற எல்லா சீரியல் டிராமாவெல்லாம் பார்க்கிறதுக்கு அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்க. Those Chinese and Korean dramas especially, they can take until 20 to 24 episodes. அந்த சைனீஸ் டிராமா அல்லது கொரியன்லாம் பாக்குறீங்க? கொரியன் டிராமாலாம் பார்க்கறது யாரு? சிரிக்கிறாங்க. If one episode is to take 1 hour, 24 episodes will take 24 hours. ஒரு எபிசோடுக்கு 1 மணி நேரம் எடுக்கறாங்க. 24 எபிசோட். சோ 24 மணி நேரம் அந்த எபிசோட் ஓடுது. And you watch a few episodes at one sitting. நீங்க அப்படியே உட்கார்ந்து 2-3 எபிசோட தொடர்ந்து என்ன செய்யறீங்க? பாத்துறீங்க. So that become your idol. அது உங்களுடைய விக்கிரகமாக மாறி விடுகிறது. Or to some others it could be drinking liquor, gambling at casino, or even a bad echo, all this kind of thing, and then you keep viewing the numbers. These are going to take up a lot of your time. சில நேரங்களிலே அது என்ன சீட்டாட்டமா இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அந்த வீடியோக்கு போட்டு மணிக்கூர் கணக்கா சிலர் என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. அது உங்களுடைய நேரங்களை தின்று விடுகிறது. We need to sacrifice this so that we can truly worship God. நம்ம இதையெல்லாம் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில இருந்து விலக்கி விடும்போது உண்மையிலே நாம் ஆண்டவரை அன்போடு கூட ஆராதிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். We have time to read the Bible, to pray, to go for prayer meeting, to go for CG meeting. இப்படி நம்ம இவைகளெல்லாம் விட்டு விடும்போது நமக்கு வேத புத்தகத்தை வாசிப்பதற்கும் செல் குரூப் மீட்டிங்க்கு போகிறதற்கும் பிரேயர் மீட்டிங் போகிறதற்கும் நமக்கு நேரங்கள் கிடைக்கின்றன. And time even to care for brothers and sisters in Christ and to reach out to non-Christians. நம் சகோதரர்களாய் சகோதரிகளாய் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்துல போய் நம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நமக்கு நேரங்கள் கிடைக்கின்றன. Now I shall share about the second person, and that is Job. இரண்டாவது ஒரு மனிதனாக நாம் யோபுவை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். In Job chapter 1, verse 1, tells us about Job's
life. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் யோபுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நமக்கு சொல்லுகிறது. He was blameless and upright. He feared God and he shunned from evil. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. So one day Satan came or appeared before God and challenged God about his assessment of Job's piety. ஒரு நாள் சாத்தான் ஆண்டவரிடத்திலே வந்து நின்று யோபுடைய விசுவாசத்தை குறித்து அவனிடத்திலே அவன் பேசினான். Satan said to God, Job served you so faithfully because of the blessings you have blessed him. யோபு ஆண்டவரிடத்திலே சாத்தா சொன்னா, யோபு உம்மை ஆராதிக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்கு, நீர் அவன் அதிகமா ஆசீர்வதித்திருக்கிறீர், ஆனபடினாலே அவன் உம்மை ஆராதிக்கிறான் என்று சொன்னான். God was confident in Job's righteousness and he allowed Satan to test Job's faith. யோபுடைய விசுவாசத்தின் மேலே ஆண்டவருக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தபடினாலே சாத்தான் யோபுவை சோதிக்கும்படி ஆண்டவர் அங்கே ஒப்பு கொடுத்தார். So God can allow us to go through testing. ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை இப்படிப்பட்டதான சோதனைக்குள்ளாய் போவதற்கு அவர் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். But God is still in control. அப்படி போனாலும் நம்முடைய காரியங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே அது இருக்கிறது. It means God allows Satan to harm in that sense because Satan will still kill and destroy. To harm Job, but cannot take his life. சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று சொல்லி அவன் அழிப்பதற்குரியவனாய் இருந்தாலும் ஆண்டவருடைய ஜீவனுக்கு ஒன்றும் செய்யாதபடிக்கு அவனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். Wow, Satan was very happy he got this chance, and immediately he went up and he started to take away Job's possessions, children and health all in one go. ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுத்தபடினாலே ஒரே நாளிலே யோபுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளையும் சாத்தான் அழித்து போட்டதாக இருந்தது. So then Job chapter 1 verse 20 to 22. யோபு 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. So Job tore his robe and shaved his head, means that he humbled himself before God, he fasted. அவன் சால்வையை கிழித்து தலையை சிரைத்து கொண்டு தரையிலே விழுந்தான் என்பது ஆண்டவருடைய மத்தியிலே அவன் அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினான். More than that, he worshipped God. அதுக்கு மேலாக ஆண்டவரை அவன் ஆராதிக்கவும் செய்தான். He acknowledged that God gave him all the blessings and God is sovereign to take away. அவர் ஆண்டவரே எனக்கு கொடுத்தார், ஆகவே அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு என்று அவன் சொன்னான். And he said, blessed be the name of the Lord. அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாமத்தை அவன் ஸ்தோத்திரித்தான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். Verse 22 say, in all days Job did not sin or charge God with wrongdoing. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, ஆண்டவரை குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். Sometimes when we suffer, we not only grumble, but we accuse God of wrongdoing. எல்லா நேரங்களிலும் நாம் அந்த சோதனை வரும்போது ஆண்டவரை நாம் குற்றப்படுத்தி விடுகிறோம். We think God has done us wrong. ஆண்டவர் எல்லாமே நமக்கு தவறுதலாக செய்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். Next, Satan attacked Job's health. அடுத்ததாக யோபுடைய சரீர சுகத்தை அவன் தொடுகிறவனாக இருந்தான். Sores covered his whole body and it was so itchy that he had to scratch all over. யோபு அங்கே உட்கார்ந்து அவனுடைய தலை உடம்புகளை எல்லாம் அவன் அங்கே சொரிந்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். The wife saw his offering and said this to him. அவனுடைய மனைவி அவனை பார்த்து இப்படியாக சொன்னாள்,
verse 9 to 10. 9 இருந்து 10 வரை நாம் வாசிக்கும்போது இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. His wife asked him to curse God and die. அவனுடைய மனைவி அவனை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னாள். But Job said, if you do that, you are speaking as a foolish woman. யோபு அவனை பார்த்து சொன்னா, ஒரு பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய் என்று சொன்னான். And shall we indeed accept good from God, and shall we not accept as adversity? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்கிறான். And even to this stage, not suffering not only material loss of material things, but also his health. In all this, Job did not sin with his lips. அவனுக்குள்ள எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீர சுகத்தையும் அவன் இழக்கிறான். அப்பொழுதும் அவன் ஆண்டவரிடத்திலே பாவம் செய்யாதவனாக அவன் அங்கே இருக்கிறான். So Job maintained his integrity and did not curse God. அவனுடைய உத்தமத்தையும் ஆண்டவரை அவன் தூசிக்கான ஒரு சூழ்நிலையும் அவன் காத்துக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். Then his 3 friends came, Eliphaz, Bildad and Zophar. அவனுடைய 3 நண்பர்கள் அங்கே அவனிடத்திலே வந்து இதை குறித்து பேசுகிறார்கள். Actually, they came with intention to comfort him. அவனை ஆறுதல் படுத்துவதற்காக தான் அவர்கள் 3 பேர் அங்கே வருகிறார்கள். But they ended up in accusing him. ஆனா அவன் உள்ள நுழைஞ்ச உடனே அவனை குற்றப்படுத்துவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். They believed that Job had committed some secret sins, and so they believed that those sins have caused his suffering. அவர்கள் நினைத்தார்கள் ரகசியமாக யோபு ஏதோ பாவம் செய்திருக்கிறான், அப்படி பாவம் செய்ததனால தான் அவனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். So they urged him to confess his sin and repent to God. ஆகவே அவர்கள் யோபுவிடத்திலே சொன்னார்கள், நீ செய்த பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே நீ மனம் திரும்பு என்று சொன்னார்கள். So his friends were doing this. Come on, Job, you have secret sin in your heart. Confess to God. Repent before God and you will be healed. அவர்கள் யோபுவிடத்திலே சொன்னாங்க, நீ ஏதோ ரகசிய பாவம் செய்திருக்க யோபு, சீக்கிரமே அதை அறிக்கையிடு, மனம் திரும்பு, ஆண்டவர் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார் என்று சொன்னார்கள். And Job defended himself. I am blameless. I did not have any secret sin in my heart. ஆனா அவரும் அதுக்கு பதிலாக சொன்னார், என்னிடத்துல எந்த குற்றமும் கிடையாது, நான் ஆண்டவருக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொன்னார். Then another man, Elihu, came along. அதுக்கு பின்பதாக எலிஹு என்கிறதான அந்த மனிதர் வருகிறார். And he also offered his perspective. அவரும் அவருக்கு வழியில எதை சொல்ல முடியுமோ அதை சொல்லுகிறார். God was silent throughout the 3 cycles of dialogue and Elihu's speeches. ஆனா The 3 God was silent throughout the 3 dialogues between the 3 cycles of dialogue between Job's 3 friends and him. அந்த 3 நண்பர்களும் யோபுவை குறித்து பேசும்போது ஆண்டவர் அங்க அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். And while Elihu gave his speeches, எலிஹு அங்க எப்படி சொல்லுகிறார்? Finally, after so many chapters, from chapter 4 to chapter 37, 4ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் finally God intervened and spoke to Job out of a whirlwind. அதுக்கு கடைசியில ஆண்டவர் வந்து அந்த யோபுவிடத்திலே பேசுகிறார். God still did not give any explanation for Job's suffering. யோபுவுக்கு எதனால அந்த சோதனை வந்து அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விளக்கத்தையும் ஆண்டவர் அவனுக்கு அங்கே கொடுக்கவில்லை. But God gave him a powerful revelation of his sovereignty and creative power. ஆண்டவர் அங்க இடத்திலே அவனுக்கு அந்த அவருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் குறித்து அங்கே யோபுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். And Job confessed this to God. I have heard of you by the hearing of the ear, and now my eyes see you. அந்த 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் பார்க்கும்போது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது என்று சொல்கிறார்.
This verse highlights the difference between knowing about God and knowing God personally. நம்ம இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும்போது ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறதுக்கும் நம்முடைய கண்களால் அவரை பார்க்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. Before the trial, Job knew God based on tradition, hearsay, and the teaching of others. அது சோதனைகள் வருவதற்கு முன்பதாக சும்மா அவர் என்ன சொல்றது, நம்ம ஒரு கிறிஸ்துவன்னா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த இதுல தான், அந்த பாரம்பரியத்துக்குள்ள தான் அவர் ஆண்டவரை அறிந்து வைத்திருந்தார். But after the trial, he had a personal transformative encounter with God. அந்த சோதனைகள் வந்த பிறகு அவருடைய உள்ளுக்குள்ளேயே சொந்தத்திலேயே அவருக்கு நிறைய மாற்றங்களை அவர் பெற்றுக்கொண்டார். Usually trials will somehow make us draw closer to God. சில நேரங்களிலே சோதனைகள் ஆண்டவர் பக்கமாக நம்ம மிகவும் நெருக்கமாக இழுத்துக் கொள்ளுகிறது. If you are willing to do that rather than going away from God. நீங்க அப்படி செய்யலன்னு சொல்லி சொன்னா ஆண்டவரை விட்டு நீங்க தூரமாக போய் விடுவீர்கள். And from the trial you will come to get to know God better. இந்த சோதனைகளை கடந்து வரும்போது ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டு விட வேண்டும். Those who have read this book of Job, யாரெல்லாம் அந்த யோபு புத்தகத்தை படிக்கிறீர்களோ, in the last chapter we know that God blessed Job double after the hard trials he had gone through. அவர் கடந்து போன எல்லா சோதனைகளின் மத்தியில் அந்த கடைசி அதிகாரத்திலே அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். But before the blessing, Job had to do something. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னதாக யோபு சில காரியங்களை அங்கே செய்ய வேண்டும். In verse 7 and 9, God rebuked Job's 3 friends. அந்த 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே அவருடைய யோபுடைய நண்பர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். Because they had not spoken rightly about God. அவர்கள் ஆண்டவரை குறித்தோ யோபுவை குறித்தோ சரியான காரியங்களை அவர்கள் அங்கே பேசவில்லை. So God instructed the 3 men to offer a burnt offering, and then they were supposed to ask Job to pray for them, and God will accept their Job's prayer. அவர்கள் அங்கே பாவம் செய்தார்கள் என்றும் அதற்காக அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்றும் இவர்களுக்காக யோபு ஜெபிக்க வேண்டும் என்றும் அங்கே நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. If Job will not pray for them, then God will judge them according to their folly. யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய மதியினத்தின் நிமித்தம் ஆண்டவர்களுக்கு ஒருவேளை தண்டிக்க கூடும். Again here we see that people who speak wrongly about God are considered foolish people. ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை இங்கே முட்டாள்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். When you go through trials, you can speak negative things about God. நீங்கள் சோதனைக்குள்ளாக கடந்து போகும்போது ஆண்டவருக்கு விரோதமாக எதிரான காரியங்களை, எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடும். God don't love me, God don't care for me. ஆண்டவர் என்னை நேசிக்கல, ஆண்டவர் என்னை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடும். Where is God? ஆண்டவர் எங்க இருக்காரு? So just as Job's wife, Job told him, you speak foolishly. ஆண்டவர் யோபுடைய மனைவி சொல்லுகிறாரே, யோபு அவரை பார்த்து சொல்றார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று சொல்லுகிறார். And Job's 3 friends, they did not speak things right about God, and God saying, if you do not offer that sacrifice and ask Job to pray for you, then I will punish you for your folly. அந்த யோபுடைய 3 நண்பர்களும் கூட ஆண்டவருக்கு நேர்மறையான காரியங்களையோ நன்மையான காரியங்களை பேசவில்லை. அப்படி பேசாதபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போய் அந்த குற்ற நிவாரண பலியை செலுத்துங்க, யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யணும் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. The 3 friends did as God commanded, and God accepted Job's prayer. அந்த ஆண்டவருடைய கட்டளை அந்த நண்பர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். யோபும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Verse 42. 42ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 42:10 பார்க்கும்போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Before God could bless Job double, Job had to pray
for his friends. ஆண்டவர் யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். It means he has to forgive his friends first. அப்படினா என்ன? தன்னுடைய நண்பர்களை முதலாவது யோபு மன்னிக்க வேண்டும். Sometimes when we go through trials, even well-meaning Christian friends can say negative things to us. சில நேரங்களில் நாம் சோதனைக்குள்ளாய் கடந்து போகும்போது நம்முடைய உடன் கிறிஸ்தவ நண்பர்கள் நமக்கு எதிர்மறையான காரியங்களை சொல்லக்கூடும். They may also be like the 3 friends of Job, they accuse us. எப்படி அந்த யோபுடைய 3 நண்பர்கள் அவரை குற்றப்படுத்தினார்களோ அதுபோல அவர்கள் நம்மை குற்றப்படுத்தக்கூடும். A couple was waiting upon God to serve him. And they waited for 1.5 years. 1.5 ஆண்டுகள் ஒரு கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தன்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார்கள். And the wife told me, Pastor Angeline, very hard to wait on God. All my Christian friends also say, don't wait anymore, go and work. என்னுடைய நண்பர்கள் பாஸ்டர் ஏஞ்சலின் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது போதும், பேசாம போய் வேலை செய் என்று சொன்னார்கள். But praise God, this couple, Sam and Grace, now they are serving in our open hand ministry. இந்த நான் சொன்ன இந்த கப்பல் தான் இப்பொழுது நம்முடைய ஓபன் ஹேண்ட் மினிஸ்ட்ரியிலே சாமுவேலும் கிரேஸும் அங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். And almost every week they are winning souls to Christ. எல்லா வாரமும் அவர்களை ஆத்தும ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். So it is important when you go through trials, you have to speak the right things about God. ஆகவே நான் சொல்லுகிறேன், சோதனையான சூழலில் நீங்கள் கடந்து போகும்போது ஆண்டவரை குறித்து சரியான வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And check your heart if there are people who have hurt you, maybe they cause you that problem or they start to judge you, you need to forgive them and pray for them. நம்மை குறித்து யாரெல்லாம் தீதான காரியங்களை நம்மை குற்றப்படுத்தி பேசினார்களோ அவர்களை மன்னிக்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ளாய் நாம் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Jesus said, love your enemy, forgive your enemy, pray for them, do good to them, bless them. அங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது, உடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவர்களுக்கு தேவையானதை கொடுங்கள் என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லுகிறது. So after Job had prayed for his friend, then God blessed him. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டல் செய்த பிறகு ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தார். So God blessed him materially double. ஆண்டவர் அவனை சரீர பிரகாரமாக 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். He lost 10 children. அவன் 10 பிள்ளைகளை இழந்தான். And God blessed him 10 more children. ஆண்டவர் அவனை அது திரும்பவும் 10 பிள்ளைகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். So why not God bless him 20 children? ஏன் ஆண்டவர் அவனுக்கு 20 பிள்ளைகளை கொடுக்கல? You see, the dead live on eternally, even after they die, whether they die as Christians or not, their souls still live on. அவர்கள் மரிக்கும் போது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மரித்தார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை, ஆனால் அவருடைய ஆத்மா இன்னும் ஆண்டவருக்குள்ள they did not disappear. So actually Job still had 10 plus 10 equals 20 children. யோபுவுக்கு 10 plus 10 20 பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். It means he never lost the first 10. இப்படி நான் பார்க்கும்போது முதல் 10 பிள்ளைகளை அவர் இழந்து போகல. Actually, because of time, I did not share about David to you. நேரம் போதாதபடினால தாவீதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளல. David prayed and fasted so that his child who was sick will not die but live. தாவீது உபவாசித்து ஜெபித்த போது அவருடைய பிள்ளையானது மரித்து போனது. So he will not eat any food. மரித்து போக சூழலில் இருந்தபடினால அவன் எந்த ஆகாரமும் புசிக்கல. So after that, when he saw his servants whispering, he knew that the child had died. So he asked them and they confirmed that the child had died. வேலைக்காரர்கள் குசுகுசு என்று பேசிக் கொண்டதை வைத்து தாவீது புரிந்து கொண்டார் அவனுடைய பிள்ளை மரித்து போனது என்று சொல்லி. They were very surprised why after the child's death he began to eat. பிள்ளை மரித்து போன பிறகு ஆகாரத்தை கேட்டு வாங்கி அவன் புசித்தான். அது அவர்களுக்கெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. But actually before he started to eat, he went to the temple and worshiped God. அவன் அப்படி ஆகாரத்தை புசிப்பதற்கு முன்பதாக ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை அங்கே ஆராதித்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம்.
So God gave him a revelation. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். Of course, when he fasted and prayed, he hoped that God may change his mind and let his child live. ஆண்டவர் ஒருவேளை நான் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் மனமாறி இந்த பிள்ளைக்கு ஒருவேளை ஜீவனை கொடுப்பார் என்று அவர் நம்பினார். But after the child died, he had this revelation. பிள்ளை மரித்து போன பிறகு அவருக்கு வேறு விதமான ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. I can't go to him. I can't bring him back. He can't return to me. But one day I will go to him. அவருக்கு நன்றாக புரிந்து கொண்டார். அந்த பிள்ளை மரித்து போன பிள்ளை இடத்துக்கு வராது, ஆனால் அந்த பிள்ளை இடத்துக்கு நான் ஒரு நாள் போவேன் என்கிற ஒரு வெளிப்பாடை அவர் பெற்றுக்கொண்டார். We thank God the dead in Christ go to Jesus. அந்த பிள்ளையானது ஆண்டவரிடத்தில் போயிருக்கும். They can't come back to us. அது நம்மிடத்தில் திருப்பி வர முடியாது. But one day we can go back to be with them, with Jesus, together with Jesus. ஒருவேளை நாம் மரித்த பிறகு அந்த பிள்ளையோடு கூட நாம் ஆண்டவரோடு கூட போய் இருக்க போகிறோம். So what I want to tell you that in your suffering, always keep God in your heart. எப்பவுமே எந்த இடுக்கட்டான சூழலில் ஆண்டவரை உங்களுடைய இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். Submit yourself to God. உங்களை ஆண்டவரிடத்திலே படைத்து விடுங்கள். Align your will with God's will. உங்களுடைய சித்தத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். And acknowledge that God is sovereign. ஆண்டவர் பராக்கிரமம் உள்ள தேவன் என்பதை எடுத்து புரிந்து கொள்ளுங்கள். And as you spend time with God, God will reveal himself more to you. ஆண்டவரிடத்தில் அதிகமான நேரங்களை நாம் செலவழிக்கும் போது அவர் தன்னை குறித்து நம்மிடத்தில் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். Just like Abraham received revelation, God will provide for himself a sacrifice. எப்படி ஆபிரகாம் ஒரு வெளிப்பாட்டை பெற்றாரோ அந்த தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி ஆண்டவரே கொடுப்பார் என்று ஒரு வெளிப்பாட்டை பெற்றது போல ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார். Today we want to take Holy Communion. இந்த காலைவேளை நாம் திருவிருந்து பந்திக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம்.